ஆய் மக்களை நம்ம பெரிய தத்தி எங்க போனாலும் உட்கார வச்சுக்கிட்டே இருக்காப்ல அழுது புலம்பி சாவுறாப்ல என்ன சொல்லியிருக்காப்ல ஒரு கல்யாண வீட்டுல போய் நம்ம தோத்ததுக்கு காரணம் வந்து இன்ஸ்டாகிராம் தானா அதாவது டிவிக்கே ஜெயிச்சதுக்கும் காரணம் இன்ஸ்டாகிராம் தான் அதாவது எப்படி தெரியுமா தலைவர் நீங்க சொல்றது சன் டிவி கலைஞர் டிவி அப்படின்னு ஃபுல்லா சன் நெட்வொர்க் பெண்ணு 200 ஊபி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல முக்காவாசி மீடியா இன்ஃபுளுன்ஸ் ஒத்தடிமைங்க ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் நீங்க தான் வச்சிருக்கீங்க அவங்க பார்த்தா எப்பம்பாரு கேட்டா தொட்டியே எப்படி சொல்றது விட்டா மண்டி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு கொத்தடிமையா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சன் டிவிக்கே அப்படின்னு உங்க சேனல்ல ஃபுல்லா உங்களுக்கு தான் முட்டு கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தாதுன்னு யூடியூப்ல ஃபுல்லா உங்க ஆளா போட்டு தள்ளுறீங்க இப்படி எல்லாம் பண்ணி தோத்துட்டீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது அதுக்கு ஒரே காரணம் நீ நல்லாச்சு கொடுக்கல மக்களோட பணத்தை 4000 கூட சொல்லிட்டு மக்களுக்கு கோவம் உங்க கூட இருக்கிற அமைச்சர் எவனாச்சும் ஒருக்க நல்லவனு சொல்ல எல்லாரும் கலவான பேரலா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்படி எங்க இப்படி ஜெயிக்க அதுக்கு தான் மொத்தம் மக்களை சேர்ந்து ஒரு ஆப்படிச்சிட்டாங்க அதை விட்டு எங்க போனாலும் ஒப்பர வைக்கிறது இன்ஸ்டாகிராமால தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமால தான் நாங்க தோத்துட்டோம் அப்படி இல்ல நல்லாச்சு கொடுத்தா மக்கள் ஏத்துக்குவாங்க தமிழ்நாடு மக்கள் முன்னாடி மாதிரி கிடையாது 200 கொடுத்து 200 வாங்கிட்டு 1000 ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு இப்ப நல்லா யோசிச்சு ஓட்டு போடுறாங்க அதனால பாத்துருந்தாங்க தலைவர் என்ன ஆச்சு ஒப்பர வைக்காம நீ என்ன பண்ணலாம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ஆட்சி பிடிக்கிறது எப்படின்னு பாருங்க அதை விட்டு இப்படியே ஒப்பர வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க 2029 டிஎம்கேங்கிற ஒரு கட்சி எல்லாம் போகுது பாத்துக்கங்க